வேலையை விட்டுட்டு வந்து நானே எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் தானே இருந்துச்சு, எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம்ல. நான் வேலை விட்டு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். சாமானுக்கு கூட அடக்கல. சுள்ளுன்னு கோவம் வருது. போகும்போது கிச்சன்ல கொஞ்சம் சாமான் இருந்துச்சு சிங்க்ல. இன்னும் இந்த ஒரு பேஷனே காலி ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு சாமானத்தை போட்டு வச்சிருக்காங்க. என்னத்த சொல்றது இவனுக்கு, நானே எல்லாத்தையும் உழைக்கிறேன். இருமா 2 தோசை செஞ்சு கூட. இப்பதானே நான் 7 தோசை சாப்பிட்டேன், அதுக்குள்ள என்னடா தோசை உனக்கு? நான் எப்ப செய்யறேன் அப்ப சாப்பிடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நானே ஒண்டியா கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த கடுப்புல இருக்கிற கம்முன்னு என்ன கடுப்பத்தது. சரி கோவப்படாது. நான் ஒன்று சொல்றேன் பாரு. இந்த புடவைல சூப்பர் அழகாக்குற நீ. ஆமா ஆமா ஆமா. தோசைக்காக ஐஸ் வைக்க பாக்குறியா? இல்ல ஐஸ் வச்சாலும் சரி, நான் தோசை சுட்டு தர மாட்டேன். ஏன்னா நல்ல புடவை கட்டி இருக்கும் போது அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாதாரணமான புடவை கட்டிருக்கு, இதுல நான் ரொம்ப அழகா இருக்குன்னா போடா. சத்தியமா ரொம்ப அழகாக்குற. அந்த புடவை இந்த புடவை எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் கட்டுறேன். அந்த புடவை அது எப்பவே கட்டுறேன், அது போர் ஆயிடுச்சு. இது சூப்பரா இருக்குது, அந்த அளவே இல்லை. இது சூப்பரா தான் இருக்குது, இதுதான் சூப்பரே. இதே புடவை எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் போடுறேன். இப்ப பாரு இவ்வளவு அழகாக்குற. அதுல போய் பயப்பிடிச்சிட்டான். ஆமாமா, ப்ராமிஸ். ஆமாமா, மூஞ்சியே அப்படி வச்சுக்கிறேன். சிரிச்சினே இருந்தா சூப்பரா இருக்கும். தோசைக்கன்னா ஒண்ணு ஐஸ் வைக்கல, அது சூப்பரா இருக்குது. நீ அப்படி எல்லாம் நினைச்சனா நீ அதுவும் இஷ்டம், நீ நல்லா தெரியலன்னு அது. அவ்வளவுதான். 5 வேணும். 5 அழகாக்குறல்ல. அப்ப 5 நிமிஷத்துல 5 வேணும் எனக்கு. கண்டிப்பா. சரி. சூப்பர் அழகுற. என்ன அதுல என்ன இருக்கு? நீ பிறந்தல இருந்தே இப்படிதானா, இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருக்கு? அப்ப சரி, புரிஞ்சிச்சு. நல்லா புரியுது எது பசி எது. அங்க பாரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா? அங்க பாருமா, அது சுடு பாருங்க. போட்டோல தேவைப்படுமா? போட்டோல எடுத்தா கண்ணு பட்டுரும். ஆமா, அவ்வளோ அழகா இருக்கிறேன். சரி.